வணக்கம். கவிதா தமிழ் ஆடியோ புக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறது அரும்பு என்ற சிறுகதை. இதை எழுதியவர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். அரும்பு சிறுகதை. சாரல் காற்று குளிர்ச்சியை வாரி இறைத்தது. அப்படியே மூடிக்கொண்டு முடங்கிக் கொள்ள ஆசைப்படுகிற குழந்தை மனசு. நிமாட் நாளிலே ரெடியாகு, சாட்டை குச்சியாக மனசுக்குள் குத்துகிற ஏஜென்டின் குரல். உறக்கத்திற்கு ஏங்கி தவித்த மனசை அம்மாவின் இருமல் சத்தம் திசை திருப்பி வழிநடத்தியது. அடுப்பு சாம்பலில் பல்லை தேய்த்தாள், கஞ்சியை குடித்தாள், தலையில் எண்ணெய் வைத்து பின்னிக் கொண்டாள், கணக்கு சிட்டையையும் சில்லறை டப்பாவையும் எடுத்து கொண்டாள். சோறு வைத்த தூக்குச்சட்டியை நீட்டினாள் வேலாயி. பாவம் அம்மா, நோய் அவளை தொலைத்து துவட்டி எடுத்து விட்டது. தசையெல்லாம் கரைத்து குடித்துவிட்டு எலும்பும் தோலும் ஆக்கிவிட்டது. நிற்கக்கூட தெம்பில்லாமல் இடது கையால் சோரை பிடித்து கொள்கிறாள். நேத்து எம்புட்டு கட்டை அடுக்கினே செல்லும் என்று கேட்டாள் தாய். 21மா பதில் சொன்னாள் மாள். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளை லீவு, திங்கக்கிழமை என்ன செய்ய போற? அடிபட்டவளாய் திகைத்து நிமிர்ந்தாள் செல்லி. சட்டென்று வாடி கரிக்கிற பிஞ்சு முகம், சிறு கண்களில் கலக்கம், இமைகளில் ஈர மினிமினிப்பு. எதுவும் சொல்ல திசையற்று போய் மௌனத்தில் உறைந்தாள். வேலாயியின் குலை பதறியது. பெற்ற மனது பதைத்தது. மகளின் தலையை அன்புடன் தடவினாள். அவள் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர். ஏஜெண்ட் தம்பி கண்டிஷனாக சொல்லிருச்சே. மனசை பிசைகிற வேதனையோடும் புலம்பினாள் வேலாயி. தாயை பார்த்து மனம் கலங்கி பீதியுடன் நிற்கிற 8 வயது சிறுமி செல்லி. செடிக்கு செடியா உட்கார்ந்து பறக்கிற தட்டானை போல தெருவிலே ஓடி விளையாட வேண்டிய சின்ன அரும்பு விடியறதுக்கு முந்தி போய் பாடுபட்டு பொழுதடைஞ்சு இருட்டின பிறகு வீடு வந்து செரிகிற கொடுமை. மனக்குமுறல் தாளாமல் மார்பில் மடேர் என்று அடித்து கொண்டாள் வேலாயி. அடப்பாதரவே, கூத்துவன் என்னை ஒடிச்சு போட்டுட்டு இப்படி கூத்து பார்க்கானே. கண்ணு மொழியாத இந்த பிஞ்சு உழைச்சி காலம் ஓட வேண்டியதாச்சே. அந்த ஓலக்கரிசி சீவன் இருந்திருந்தா நமக்கு இந்த கதி வந்திருக்குமா? வேட்டு வெடித்த கிணற்று பாறையில் நசுக்குண்டு இறந்து போன புருஷனை நினைத்தாள். அந்த இழப்பின் கனப்பரிமாணம் நொந்து போன இந்த நேரத்தில் முழுசாக தாக்கியது. விசும்பினாள். அழுது கதறுகிற அம்மாவை பார்க்க செல்லியின் மனம் சகிக்கவில்லை. முட்டுகிற விம்மலை அடக்கி கொண்டாள். நேரம் ஆச்சுமா, நான் போகட்டா? போறியா? போயிட்டு வாக்கண்ணு. யார் கூடையும் சண்டை கிண்ட போடாம கருத்தா வேலையை பாருமா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? தலை அசைத்து விட்டு வாசல் படியை தாண்டிய செல்லியை இருட்டு அப்பிக்கொண்டது. நாய் குறைக்குமோ பயத்தில் திகைத்து போய் தேங்கி நின்றாள். நல்ல வேளை மேலத்தெரு முத்துலட்சுமி வந்து விட்டாள். வர்றியா என்று கேட்டாள் முத்துலட்சுமி. துணை கிடைத்து விட்டது. திங்கட்கிழமைக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் போகுது. புள்ள என்ன செய்ய போறாளோ? அம்மாவின் புலம்பல் சத்தம் காலை நேர அமைதியில் துல்லியமாக துரத்துகிறது. தெருவில் ஒரு சுடு குஞ்சி கூட விழித்திருக்கவில்லை. நாய்கள் கூட கூதலடிக்காத இடம் பார்த்து போய் முடங்கிக் கொண்டன. அத்துவான காட்டில் ஒத்தையில் நடப்பது போல் இருந்தது செல்லிக்கு. கீழடி வானம் முகம் சிவக்க தொடங்கியது. விடிவெள்ளையை சாரல் மேகம் ஒலித்து கொண்டது. கிராமத்தையே கதிக்கலங்கடிக்கிற மாதிரி விடாத ஓங்காரமாய் ஹாரன் சத்தம். பஸ் வந்துவிட்டது. செல்லி நடையை எட்டி போட்டாள். முத்துலட்சுமி நடைக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. சிறுமி குட்டோட்டமாய் ஓடினாள். ஏற்கனவே வந்திருந்த பிள்ளைகள் பஸ்ஸுக்குள் ஏறி படுத்திருந்தன. ஓட்டமும் நடையுமாக ஓடி வருகிற இவர்களை பார்த்து கண்டக்டர் கோபமாக அதட்டினார். என்ன தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வரீங்க? விருட்டுன்னு வாங்க. இன்னும் 7 ஊர்களே பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு 6 மணிக்கு தீப்பெட்டி ஆஃபீஸ் போய் சேர்ந்தாகணும். அந்த அதட்டல் உரட்டல் எல்லாம் செல்லி மாதிரியான சிறுமிகளிடம்தான். தாவணை போட்ட முற்றிய சிறுமிகளிடம், பூ பெய்திய இளம் பெண்களிடம் துணியே மாறிவிடும். அவர்களிடம் பேசும்போது எத்தனை நெளிவு, எண்ணமாய் சிரிப்பு, எவ்வளவு குலைவு! அதை பார்த்தாலே செல்லிக்கு பற்றி கொண்டு வரும். கண்டக்டர் கழுத்துக்கு மேலே ஓனாய் மூஞ்சி இருப்பது போல மனசுக்குள் பயமாகவும் விருப்பாகவும் இருக்கும். காரி துப்புனும் போல மனசுல தோன்றும்.
தீப்பெட்டி ஆபீஸுக்குள் போய்விட்டால் இதுபோல நிறைய ஓநாய் மூஞ்சிகள், எச்சில் வடிகிற நாக்குகளோடு ஓநாய்கள். செல்லி பஸ்ஸுக்குள் ஏறி உட்கார்ந்தால் தாராளமாய் இடம் கிடைத்தது. அடுத்த ஊரிலேயே சீட்டுகள் எல்லாம் நிரம்பிவிடும். அப்புறம் உள்ள ஊர்களில் ஏறுகிற பிள்ளைகளெல்லாம் ஓவர்லோடு தான். மாதாங்கோவில்பட்டியை தாண்டுகிற போது பஸ்ஸுக்குள் மூச்சு போக இடம் இருக்காது. புலிச்சிப்பமாக பிள்ளைகள் திணிக்கப்பட்டு கிடிக்கப்பட்டு வியர்த்து கசங்கி திணறி சில சமயங்களில் ஒன்றிரண்டு பிள்ளைகள் மயக்கமே போட்டு துவண்டுவிடும். மந்தையாடுகளை பற்றி கொண்டு வருவது போல குழந்தைகளை நகர்த்தி கொண்டு பஸ்ஸுக்குள் அடைத்தார் ஏஜெண்ட். தலைகளை எண்ணி பார்த்தார். ஒன்று குறையுமே. யாரு? ஆவுடைச்சி. அவதான் சடங்காகிட்டாளே, இன்னும் 4-5 நாளைக்கு வரமாட்டாளே சொல்லிவிட்டு கண்டக்டர் அசிங்கமாக குறுநகை செய்தான். ஆமாம், நான் தான் அயர்ந்துட்டேன். அப்போ சரி, வண்டி போகலாம். ரைட். ஏஜெண்ட் இறங்கி கொண்டார். டிரைவர் சாமி படங்களை ட்ரிங்காக எல்லாம் கும்பிட்டுவிட்டு ஸ்டார்ட் பண்ணினார். பள்ளமும் மேடுமான சாலையில் இடமும் வலமுமாய் பஸ் ஆடி அசைந்து குலுங்கும் போதெல்லாம் சிறு பிள்ளைகள் குதூகலமாய் சிரித்தனர், கைத்தட்டினர். ஹோ ஹோ வென்ற மழலை கூச்சல்கள். எரிச்சலில் நெருப்பாக சீறினார் டிரைவர். ஏ குட்டி பிசாசுகளா, என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு? வாய் பொத்திக்கிட்டு சும்மா கடங்க. சட்டென்று பஸ்ஸுக்குள் ஏறிக்கொண்ட மௌனத்தின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் டிரைவர் கண்டக்டருடன் பேச்சு கொடுத்தார். ஜன்னலோரம் உட்கார்ந்திருந்த செல்லி வெளியே இருட்டையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை திங்கட்கிழமை மிரட்டி கொண்டிருந்தது. விலகிச் செல்ல பாதையில்லை, வழிமறித்து கொண்டு நிற்கிறது. மின்னியை பற்றி கொண்டு இருக்குகிறது. முந்தா நாள் ராத்திரி 8 மணி. லேசாக சாரல் தூறியது. பஸ்ஸிலிருந்து இறங்கிய செல்லி ஓட்டமும் நடையுமாய் ஓடி வீட்டுக்குள் வந்து விழுந்தாள். பேயின் இருகலான பிடியிலிருந்து விடுபட்டு தாயின் மடியில் வந்து விழுந்த ஆறுதல், மனசுக்குள் சுகமான ஆசுவாசம். என்னமோ விசாரித்த அம்மாவுக்கு கூட பதில் சொல்லாமல் மூலையில் சரிந்து உட்கார்ந்து கொண்டு விரலை சூப்பினாள். அதட்ட ஆளில்லாத இடம். நாய்களா, குச்சி எடுக்காம என்ன செய்றீங்க என்று கடித்து குதறுகிற நாய்கள் இல்லை. வீடு, தாய்மடி போன்ற வீடு சுதந்திரமாக சுகமாக விரலை சுப்பினாள். அம்மாவை தேடிக்கொண்டு ஏஜெண்ட் வந்தார். அக்கா. என்னையா தம்பி? தள்ளாடி தவித்து எழுந்தாள் அம்மா. செல்லி ஏதாச்சும் சொன்னாளா? இல்லையே. என்னமும் நடந்து போச்சா? பதறி பதைகிற அம்மா ஆறுதல் படுத்துகிற ஏஜெண்ட் விரலை சூப்புகிற இன்ப மயக்கத்தோடு பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள் செல்லி. மனதிற்குள் பூரான் உரிகிற மாதிரி மெல்லிய திகில். ஏக்கா, இப்போ குளோரைடு கிடைக்க மாட்டேங்குது. ஏக தட்டுப்பாடு. நிறைய தீப்பெட்டி ஆஃபீஸ் மூடி கிடக்கு. 1-2 ஆஃபீஸ்களில் தான் வேலை நடக்குது. வேலைக்கு வர பிள்ளைகளை குறைக்க சொல்லி எங்கள் முதலாளி நச்சரிக்கிறாரு. வேலாயி திகிலோடு பார்த்தாள். இருமல் வரப்போவதை உணர்கிற போது மனசில் ஏற்படுமே அதே படபடப்பும் பீதியும். ஆனால் நம்ம கிராமங்களே மழை தண்ணியிலே வறட்சி, வெள்ளாமை, வெள்ளைச்சல் இல்லை. கூலி சனங்களுக்கு காட்டு வேலை ஒன்று கூட கிடைக்கல. ஆபீஸ் வேலைக்கு நான் வாரேன் நீ வாரேன்னு இவக அலைமோதுறாக. நிலைமை அப்படித்தானே இருக்கு தம்பி என்று கூறினாள் அந்த தாய். இதிலே இன்னொரு சிக்கல். சின்ன பிள்ளைகளை வச்சு வேலை வாங்கக்கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்காம். அப்பப்போ அதிகாரி மார்க் வந்து பிள்ளைகளை வேலை செய்கிறதை பார்த்துட்டு 1000கணக்கிலே அபராதம் போடுறாங்க. அடக்கொடுமையே. பெத்தவர்களை காப்பாற்றாத சட்டம் பிள்ளைகள் மேலே இறக்கப்பட்டு திங்கிற சோத்திலே மண்ணை பொழுதாக்கும். பிள்ளைகளை கொடுமைப்படுத்த பெத்த தாய்க்கு ஆசையாவா இருக்கும்? வகுத்து கொடுமை, வறுமை, பொழைப்பு. வேற வழி இல்லையே. இதையும் மறிக்கிறார்களாக்கும். பாவி பயக. ஆமாக்கா, முதலாளி கண்டிஷனாக சொல்லிட்டாரு. இந்த வாரத்தோடி நம்ம செல்லி மாதிரியான சின்ன பிள்ளைகள் எல்லாம் நிறுத்தி ஆகணுமாம். எதிர்பார்த்த இடி வேலாயுக்குள் இறங்கியே விட்டது. உள் மனசின் ஆழம் வரை பரவி பாய்கிற நடுக்கம் வயிற்றுக்குள் தீக்கோலை சொருகுவது போல் இருந்தது. மாடு வைத்து விவசாயம் பார்த்த புருஷன், மாட்டுக்கும் மேலாக ராவும் பகலுமாக உழைத்த புருஷன், எத்தனை விளைய வைத்தாலும் வருஷம் வருஷம் மிஞ்சி நிற்கிற கடன், நிலத்தை விற்றுவிட்டு கூலி வேலைக்கு போன புருஷன், கிணறு வெட்டி கொண்டிருந்த போது வேட்டியில் கருங்கல்லை இரத்தமாக்கிவிட்டு போய் சேர்ந்த புருஷன், நாதியற்று போன குடும்பம், ஓடி வந்து பற்றி கொண்ட நோய், உடம்பை ஒடித்து கட்டிலில் துடிக்க போட்டுவிட்ட நோய். செல்லியும் வேலை பார்க்க போக முடியாமல் போனால் வீட்டில் எப்படி அடுப்பு புகையும்? நெஞ்சை முட்டி பிளக்கிற சோகம், தாட்சணியம் பாராமல் சட்டென்று அரைகிற அவலம்,
கண்ணுக்குள் குத்தல் எடுக்க மாலை மாலையாக கண்ணீர். உதடுகள் நடுங்கி துடித்தன. தம்பி, வாரத்திற்கு 90 ரூபாய் இந்த புள்ள கொண்டு வருது. இதிலே தான் 2 ஜீவனோட ஜீவனம் நடக்குது. இதுக்கு ஒரு மாத்து யோசனை இல்லையா? சொல்லுயா. இருக்கு, ஆனால் நீங்கள் செய்யணுமே. சொல்லுயா. நம்ம செல்லி சின்ன புள்ளதான், இருந்தாலும் சும்மாவாச்சும் தாவணியை சுற்றி அனுப்புக. மற்றதை நான் பார்த்துக்கிடேன்க்கா. மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாவணி போட்டால் திங்கக்கிழமை வரலாம், இல்லைன்னா நின்றுக்கிட வேண்டியது தான். ஏஜெண்டு போய்விட்டார். வேலாயி வேறருந்தவளாக அப்படியே சுவரில் சாய்ந்தாள். குத்துக்கால் வைத்து சரிந்து உட்கார்ந்து விட்டாள். குமுறி குமுறி சத்தம் இல்லாமல் அழுதாள். உடம்பெல்லாம் நடுங்கி குலுக்குகிற கோரம். இப்படியும் ஒரு வங்கொடுமையா? அததுக்குரிய வயசு வராமல் விரலை சூப்புற பிள்ளைக்கு எப்படி தாவணி போடுறது? ஊரை அழைச்சி உறவை கூப்பிட்டு விருந்து வச்சு தாய் மாமன் சீர்வரிசையோடு கூடின கூட்டத்திலே போட வேண்டிய தாவணியை சட்டத்தை ஏமாத்துறதுக்காக எப்படி போட? ஐயோ, என் பிள்ளைக்குமா இந்த கதி? அட கடவுளே, எளியவங்க பொழப்ப எதுக்கு விதி இப்படி பிச்சு பிச்சு பிடுங்கி போடணும்? உள் மனசை சுட்டு பொசுக்கிற அக்னி கொழுந்துகளாக நினைவுகள் நினைக்க நினைக்க உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுகுகிறது. கோவென்று வெடித்து அழத் துவங்கிய போது இருமலும் ஆரம்பித்து விட்டது. வாடி போன மரத்தை ஆட்டி பிடுங்குகிற புயலாக இருமல் இருமல் இருமல்கள். அம்மாவின் அழுகையும் இருமலையும் பார்க்க பார்க்க செல்லிக்கு அழுகை விம்மிக் கொண்டு பீரிடுகிறது. நாசி நுனி துடிக்கிறது. காந்தல் இடிக்கிறது. கண்களில் ததும்பி திரை ஓடுகிற கண்ணீர் செல்லிக்கு. அந்த பிஞ்சையை தாவணி அச்சுறுத்தியது. உள் மனசின் மெல்லிய ஜவ்வுகளை பற்றி இழுத்தது. நினைத்தாலே திகிலில் மனசு துடிக்கிறது. பூ பெய்தாத பெண்ணை கல்யாணத்திற்கும் உடலுறவுக்கும் நிர்பந்தப்படுத்துகிற போது ஏற்படுவதைப் போல வினோதமான அவமான உணர்ச்சி செல்லியை கசக்கியது. இயல்பாக நிகழ வேண்டிய மலர்ச்சியை ஊர் வேஷத்திற்காக கசக்கி பிழிந்து மலர வைக்கிற வேதனை. தாயிடம் கூட சொல்ல முடியாத இரகசிய உணர்ச்சி அவஸ்தை. அவளை திக்குமுக்காட வைக்கிறது கொடிய அவஸ்தை. செத்தாலும் சரி, இப்போ நான் தாவணி போடவே மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். என்னால் முடியாது, முடியவே முடியாது. அதைவிட உசுரை விற்றுவேன். ஞாயிற்றுக்கிழமை கனமாக நகர்கிறது. அந்த 2 ஜீவன்களையும் மௌனச் சோகத்தில் அரைத்து கொண்டு நத்தையாக உறுகிறது. திகிலும் பீதியுமாய் வேதனையும் விசும்பலுமாய் வீடு 3வது ஆளாய் வந்து உட்கார்ந்து கொண்டு பேயாட்டம் போடுகிறது அவலம். முகம் செத்து கிடக்கிற மகளை பார்த்தால் வேலாயி. சிறிய கண்களில் பீதி. வெட்டுண்ட பள்ளி வாளாக துடிக்கிற இமைகள் பார்க்கவே பாவமாக இருந்தது. இந்த அரும்பை அடகு வச்சா நாம் உயிர் வாழணும். செல்லியும் அம்மாவையே பார்த்தாள். அம்மா தாவணி போட சொல்லி வற்புறுத்தினால் மறுத்துவிட தயாராக இருந்தாள். பணிந்துவிடக்கூடாது என்ற வீராப்பு மனசுக்குள் ஒரு விரைப்பு. செல்லி, என்னம்மா, நாளை நீ வேலைக்கு போக வேண்டாமா? உன்னை கேவலப்படுத்தி அடகு வைக்க மூலி அலங்காரம் பண்ணி நான் கஞ்சி குடிக்க வேண்டாம், நாம் உசுர வச்சு இருக்கவும் வேண்டாமா என்று கூறினாள் தாய். ஏம்மா என்று கேட்டாள் மகள். பூக்க வேண்டிய அரும்பை பிடிச்சி நசுக்கி மோந்து பார்க்குற பாவத்தை செய்யறதுக்கு இந்த தாய் மனசிலே தைரியம் இல்லைம்மா. அமைதியாயிருந்தாள் செல்லி. விதி நம்மளை எப்படி விட்டிருக்கோ அப்படியே நடக்கட்டும் கண்ணு. நீ நாளையிலிருந்து வேலைக்கு போக வேண்டாம். தாயின் முகம் முன்னைவிட பிரகாசிப்பது போல் இருந்தது செல்லிக்கு. அந்த கண்களில் பொங்கி ததும்பிய பரிவு, வறுமையில் நீர்த்து போகாத தன்மானம், வாழ்க்கைக்கு பணிந்து போய்விடாத பாச வைராக்கியம். செல்லி துவண்டு விட்டாள். மனசுக்குள்ளிருந்த விடைப்பு, விரைப்பு, வீராப்பு எல்லாம் தாயின் பாச கண்ணீரில் நனைந்து மனசே தளர்ந்து போய் அடிபட்டவளைப் போல கோவென்று அழுதாள். புறங்கையால் கண்ணை கசக்கி கொண்டு விம்மி விம்மி அழுத அந்த கண்ணு முழியாத பச்சை மண்ணை மடியில் இழுத்து போட்டுக்கொண்டு கதறி அழுதாள் வேலாயி. முத்துலட்சுமி இருட்டில் வந்து கொண்டிருந்தாள். வாசலில் திகைத்து போய் செல்லி. என்ன செல்லி, வேலைக்கு வரலையா? வாரேன், உயிரில்லாமல் முணங்கினாள். தாவணி
மடித்து கையிலே வச்சிருக்கேன், பஸ்ஸுக்கிட்ட போய் போட்டுக்கணும். சத்தமில்லாத தெருவில் சத்தமில்லாமல் நடந்தனர். இலவு வீட்டு சங்காக அலறுகிறது. தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்ஸின் ஹாரன். ஒரு பிரேதத்தை போல அடங்கி போன சலனங்களுடன் நடந்தது அந்த அரும்பு. இந்த கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.